இந்தியன் 2 நேற்று எண்ட் ஆஃப் த டே வரையும் எவ்வளோ ப்ரீசேல் அட்வான்ஸ் புக்கிங்கில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, ஓவர்சீஸில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, அப்புறம் வந்து இங்கே தமிழ்நாட்டில் கர்நாடகா இங்கெல்லாம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது இல்லாமல் இந்தியன் 2 படத்தோட டே 1 ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குது, ஸோ எந்த அளவுக்கு இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது இல்லாமல் கல்கி படத்தோட நேற்று வசூல், ஸோ அது டோட்டலாக இது வரையும் எவ்வளோ நாள் வசூல் வந்திருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ அப்புறம் வந்து சர்ஃபிரா அந்த படமும் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாடி நான் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன், அதை நிறையா பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம் என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, தங்கலான் தான். ரீசெண்டாக தங்கலான் படத்தோட ட்ரெய்லர் விட்டுருந்தாங்க. ஸோ அதில் ஒரு பாம்பு வந்து ஒருத்தரை வந்து அப்படியே அப்படியே ஜம்ப் பண்ணி அவரோட கழுத்தை வந்து கடிக்கிற மாதிரி ஒரு காட்சி. ஸோ விஎஃப்எக்ஸ் கூட சரியில்லைன்னு அந்த காட்சியை தான் நிறைய பேர் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அது ஒரு யூனிக்கான ஃப்ரேம் அப்படிங்கிறதுனால அதை வச்சுருந்தேன். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பிரவீன், அர்ஜுன் ரஞ்சித், கவி, வினோத் தாஸ், வி கௌதம் கமல். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன், அது என்ன ஃப்ரேம் என்ன படம் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அப்புறம் ஒரு 2 கமெண்ட்டு கிட்ட படித்தேன், ஒரு 2-3 கமெண்ட்டு கிட்ட படித்தேன். என்னென்னா, நீங்கள் தமிழ்காரங்களுக்கு தான் வீடியோ பண்ணுறீங்க, நீங்கள் தமிழ் சேனலில் தான் வீடியோ பண்ணுறீங்க, அதனால் தமிழ் படத்துலேருந்து ஃப்ரேம் வைங்க, கெஸ் த ஃப்ரேம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த கேள்வியோ அவர் சொன்ன சஜஷனே ரொம்ப தப்பு. தமிழ் ஆடியன்ஸ் அப்படிங்கிறவங்க வெறும் தமிழ் படம் பார்க்குறவங்க மட்டும் கிடையாது, எல்லா மொழி திரைப்படங்களும் பார்க்குறவங்க தான். ஸோ அப்படி நான் அவங்கள அந்த லெவலில் வச்சு தான் ரொம்ப கஷ்டமான ஃப்ரேம் வேறு லாங்குவேஜெல்லாம் கேட்குறேன். வெறும் தமிழ் படம் மட்டும் பார்க்குறவங்களுக்கான ஃப்ரேம் வைக்கிற அந்த செக்மெண்ட் வந்து வெறும் தமிழ் படம் பார்க்குறவங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமானது அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். ஸோ இந்தியன் 2 இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. எத்தனை பேர் பார்த்துட்டீங்க, உங்கள் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. நான் கூட அந்த படம் பார்த்துட்டு ரிவ்யூ போட்டிருக்கேன். ஸோ அதை கூட சேனலில் செக் பண்ணி உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா அதை பாருங்கள். இப்போ நம்ம வசூல்களை போயிடலாம். இன்சைட் அவுட் 2 டே 28 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 24 லட்சம், வேர்ல்டு வைடு $17 மில்லியன், டோட்டலாக 31 கோடியே 44 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு $1.267 பில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் டெஸ்பிகேபிள் மீ 4 இந்த படத்தோட டே 7 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 54 லட்சம், வேர்ல்டு வைடு $10 மில்லியன், $10 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க 11 கோடியே 26 லட்சம், வேர்ல்டு வைடு $265 மில்லியன் வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் வந்து கில் அப்படிங்கிற படம் டே 7 கலெக்ஷன் 1 கோடியே 23 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 1 கோடியே 53 லட்சம். டோட்டலாக இந்தியா முழுக்க இந்த படம் 12 கோடியே 54 லட்சமும், வேர்ல்டு வைடு 21 கோடியே 8 லட்சம். ஸோ ஒரு நல்ல வசூலை எடுத்துக்கிட்டு இருக்கு இந்த படம் தொடர்ந்து. ஜாட் அண்ட் ஜூலியட் 3 இந்த படத்தோட டே 15 இந்தியாவில் வந்து 85 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 35 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியா முழுக்க 36 கோடியே 58 லட்சமும், வேர்ல்டு வைடு 84 கோடியே 66 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வழக்கமாக ஒரு பேன் இந்தியா ஒரு படம் வருது, அதுவும் கல்கி மாதிரி ஒரு படம் வருது அப்படின்னா பிரபாஸ், அமிதாப் பச்சன், உலக நாயகன் கமல்ஹாசன் இவங்கெல்லாம் இருந்து ஒரு பெரிய டீம் ஒரு படம் பெரிய பட்ஜெட்டில் வருது, அது கூட எவ்வளோ நல்ல படம் வந்தாலுமே டப்புன்னு காணாமல் போயிடும். ஆனால் இந்த ஜாட் அண்ட் ஜூலியட் 3 அப்படிங்கிற இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய வசூல் எடுத்திருக்கிறது பெரிய விஷயம். அதுக்கடுத்ததான் அக்ஷய்குமார் அவர்களோட நடிப்பில் இன்றைக்கி ரிலீஸ் ஆன படம் தான் சர்ஃபிரா. இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக இதுவரையும் இப்படி ஒரு ரிப்போர்ட்டை நான் பார்த்ததே இல்லை. இதுக்கு என்ன கமெண்ட் சொல்கிறதுன்னே எனக்கு புரியவே இல்லை. சர்ஃபிரா அக்ஷய்குமார் அப்படிங்கிறவர் ஹிந்தியில் ஒரு மிகப்பெரிய நடிகர், மிகப்பெரிய ஆக்டர். அவருக்குன்னு ஒரு தனி மார்க்கெட் இருக்குது, தனி பிஸ்னஸ் இருக்குது. ரீசெண்ட் டைம்ஸில் வேணால் படங்கள் ஓடாமல் இருந்திருக்கலாம், ஆனால் அதுக்காக இந்த அளவுக்கு ஒரு மட்டமான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ நான் ட்ராக் பண்ண வரையும் ஷோஸ்லாம் வச்சு பார்க்கும்போது 8% தான் இந்த படத்துக்கு ஆவரேஜ் ஆக்குபென்சியே. அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு மொத்தமாக ஒரு 10 தேட்டரில் ரிலீஸ் ஆகுது, 10 தேட்டரில் ரிலீஸ் ஆகுது, எல்லா ஷோஸ்லாம் சேர்த்து ஒரு 10,000 சீட்ஸு இருக்குது அப்படின்னா அதில் மொத்தமே இந்த படம் 800 சீட்ஸ் தான் புக் ஆகிருக்கு. 800 சீட்ஸ் தான் உட்காந்து பார்த்துருக்காங்க. சில ஷோஸ்லாம் கேன்சலே இருக்குது. டோட்டலாக 80 லட்சம் தாங்க இது வரையும். நான் சொல்கிறேன், இது 5.25 வரையும் இந்த படத்துக்கு வந்து 80 லட்சம் வரையும் தான் இது வரையும் அட்வான்ஸ் புக்கிங்கில்
கலெக்ஷனே வந்திருக்கு. ஸோ டே 1 2 கோடிக்கும் கம்மியாக வருமா அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்குது. அப்படியே இந்த படம் 5 கோடி கம்மியாக வந்தாலே ஒரு புவரஸ்ட் ஓப்பனிங், அதுக்கும் கம்மியாக அதுக்கும் பாதியாக வந்துச்சுன்னா இது வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. மேபி இந்த படம் ஓவர்சீஸில் பெரிய வசூல் எடுத்தால் தான் உண்டு. அங்கேயுமே தெரில எப்படி எந்த அளவுக்கு ஓப்பனிங் இருக்க போகுது அதெல்லாம் தெரில. ஸோ சர்ஃபிரா அப்படிங்கிறது ஒரு ரொம்ப மோசமான ஒரு பேட் அட்டெம்ப்ட் அப்படின்னா சொல்லலாம். அப்புறம் மகாராஜா படத்தோட 28வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 19 லட்சம், வேர்ல்டு வைடு 25 லட்சம். ஸோ டோட்டலாக 49 கோடியே 45 லட்சம் வந்து தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 105 கோடியே 97 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. கல்கி 2898 AD இந்த படத்தோட 15வது நாள் வசூல் 85 லட்சம் தமிழ்நாட்டிலையும், கர்நாடகாவில் 90 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 83 லட்சம், கேரளாவில் 45 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4 கோடியே 25 லட்சம், ஓவர்சீஸில் 1 கோடியே 90 லட்சம், வேர்ல்டு வைடு 10 கோடியே 18 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு நேற்று 15வது நாள். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 50 கோடியே 45 லட்சமும், கர்நாடகாவில் 61 கோடியே 85 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 254 கோடியே 50 லட்சம், கேரளாவில் 26 கோடியே 29 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 274 கோடியே 80 லட்சம், ஓவர்சீஸில் 238 கோடியே 62 லட்சம், வேர்ல்டு வைடு 898 கோடியே 51 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 15 நாளில். ஸோ ஆந்திரா தெலுங்கானாவில் மட்டும் இந்த படம் பிரேக் இவன் பண்ணிடுச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். தமிழ்நாட்டில் கூட 50 கோடி வசூல் பண்ணிடுச்சு இந்த படம், பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்ததான் இப்போ இந்தியன் 2 திரைப்படத்தோட வசூலை பார்த்துருவோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஓவர்சீஸ் நேற்று ப்ரீசேல் வரையும் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். யூஎஸ்எல் $821K இது வந்து 6 கோடியே 85 லட்சம், கனடாவில் $145K இது வந்து 1 கோடி 21 லட்சம், யூகேல $85K இது வந்து 88 லட்சம். நேற்று இருந்தது அப்படியே தான் இருக்குது, அது அப்படியே முடிஞ்சிருச்சு அந்த ப்ரீசேல். கல்ஃப் கண்ட்ரீஸில் $275K இது வந்து 2 கோடி 29 லட்சம், ஆஸ்திரேலியாவில் $229K இது வந்து 1 கோடி 28 லட்சம், மலேசியாவில் $580K இது வந்து 1 கோடியே 3 லட்சம். இது இல்லாமல் மற்ற நாடுகளில் ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் $165K இது வந்து 1 கோடியே 38 லட்சம். ஸோ டோட்டலாக 1.79 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 14 கோடியே 91 லட்சம் இது மட்டுமே வருது. ஸோ கிட்டத்தட்ட 15 கோடி அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது இங்கே தமிழ்நாடு ஆந்திராலாம் எவ்வளோ ப்ரீசேல் நேற்று எண்ட் ஆஃப் த டே வரையும் பார்ப்போம். ஸோ தமிழ்நாட்டில் 7 கோடியே 35 லட்சம் வந்திருக்கு, ஆந்திரா தெலுங்கானாவில் 4 கோடியே 95 லட்சம், கர்நாடகாவில் 3 கோடியே 15 லட்சம், கேரளாவில் 1 கோடியே 29 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 80 லட்சம், இந்தியா முழுக்க 18 கோடியே 54 லட்சம். இது இல்லாமல் ஓவர்சீஸில் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி 14 கோடியே 91 லட்சம். ஸோ டோட்டலாக நேற்று ஃபைனல் ப்ரீசேல் கலெக்ஷன் 33 கோடியே 45 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியன் 2 படத்தோட ப்ரெடிக்ஷன் அதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு, ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ கலவையான விமர்சனம் தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் புக்கிங்கை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நான் சொல்கிறது கலவையான விமர்சனங்கிறது மக்கள்கிட்ட ரிவ்யூவர்ஸ் சொல்கிறதுனால இந்த நம்பர்ஸ் கம்மியாகாது, மக்கள்கிட்ட இருந்தே அந்த கலவையான விமர்சனங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இந்த படத்தை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதை தாண்டி இந்த படம் டே 1 ப்ரெடிக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறத இப்போ நம்ம சொல்லுவோம். தமிழ்நாட்டில் 16லேருந்து 20 கோடி வரதுக்கு வந்து இந்த படம் வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ 16க்கும் கம்மியாகிறதுக்கும் மோஸ்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இது வரையும் நான் பார்த்த வரையும் இந்த படம் இப்போ நான் இந்த வீடியோ வந்து ஒரு 5:45 ஷூட் பண்ணுறேன், இது வரையும் ஒரு 7.5 கோடி வந்து புக்கிங் ஸ்டேட்டஸில் இருக்குது. ஸோ இது இல்லாமல் பிளாக் டிசீட்ஸ் அது இதுன்னு எல்லாம் ஓப்பன் ஆச்சுன்னா அதுவே வந்து ஒரு 10 கோடி கிட்ட வரும். ஸோ எண்ட் ஆஃப் த டே இன்றைக்கி நைட்டு 12 மணி வரையும் இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு 16லேருந்து 20 கோடி வரதுக்கு மோஸ்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆந்திரா தெலுங்கானா பொறுத்த வரையும் 11 கோடியிலேருந்து 13 கோடி வரையும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கர்நாடகா 5லேருந்து 7, கேரளா 3லேருந்து 5, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா 2 to 3, ஓவர்சீஸில் 25 to 30 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வேர்ல்டு வைடு 62 கோடியே 50 லட்சத்துலேருந்து 78 கோடி இந்த படம், அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போச்சு அப்படின்னா 78 கோடி. இப்போ போகிற மாதிரி அப்படியே போச்சுன்னா கூட இந்த படம் ஒரு 62 கோடி 60லேருந்து 62 கோடி இந்த படம் வந்து டே 1 சாலிடாக வந்து எடுக்கும். ஸோ இந்த 60 கோடி அப்படிங்கிறதே ஒரு சூப்பரான கலெக்ஷன் தான். ஏன்னா விக்ரமே பார்த்திங்க அப்படின்னா 56, 57 அந்த அளவு தான் இருந்தது இந்த படத்தோட டே 1 கலெக்ஷன். ஆனால் இந்த படத்துக்கு அதோட அதிகமாக தான் இருக்குது. ஸோ என்ன தான் இருந்தாலுமே இது ஒரு ப்ரெடிக்ஷன் தான்.
நாளைக்கு நம்ம ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு ஸ்டேட்டில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, ஒவ்வொரு கண்ட்ரியில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எத்தனை பேர் படம் பார்த்துட்டீங்க, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.